has a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். நடுவர் அவர்களே, இந்திய தேசத்திலே பிறந்து இந்திய தேசத்திற்கே எதிராக கருத்து சொல்கிறவர்களை தேச துரோகிகள் என்று சொல்கிறார்கள். தங்களது தாய்மொழிக்கு எதிராகவே கருத்து சொல்கிறவர்களை மொழி துரோகிகள் என்று சொல்கிறார்கள். நீங்க அடுத்த டயலாக் என்ன போட வர்றீங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்வது? பரவாயில்லை, அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் இருக்கிறேனே என்பது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நான் என் பேச்சை தொடங்குகிறேன். அவ்வை சொன்னாள், தையல் சொல் கேளீர். பொம்பளை பேசினா நீ கேட்காத, பொம்பளை பேச்சை கேட்காத. ஆனால் எங்கள் பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய். ஆக எப்பொழுதுமே ஆண்கள் தான் பெண்கள் கூட உயர வேண்டும் என்று விரும்பினார்கள். நான் அதற்கு வருகிறேன். அடுத்து சொன்னார், முத்துலட்சுமி ரெட்டியை சொன்னீர்கள், படிக்கவில்லையா? ஆம், முத்துலட்சுமி படிக்கின்ற பொழுது அந்த அம்மா மட்டும்தான் வகுப்பறையில், ஒரே ஒரு பெண்மணி, நடுவிலே திரை தொங்கிக் கொண்டிருக்கும். முத்துலட்சுமி கல்லூரியை விட்டு வெளியேறிய பிறகுதான் ஆண்கள் வெளியேற வேண்டும், அந்த விதிமுறை இருந்தது. அதுவரையிலும் பெண்கள் படிக்காத சமூகத்தில் பெண்களை படிக்கலாம், முத்துலட்சுமி ரெட்டி படிக்கலாம் என்று அனுமதி கொடுத்தது புதுக்கோட்டை மன்னர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புதுக்கோட்டை மன்னர் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் படித்திருக்க முடியாது. ஆக பெண்கள் படிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஆண்களுக்கு இருந்தது. ஆக சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறவர்கள் ஆண்கள் தான். நான் இந்த சபைக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தேன், நோயாளியாக இல்லை, கீழ்ப்பாக்கத்திலே பொறியாளராக இருந்தேன். அந்த பைத்திய மனநல மருத்துவமனையில் நான் பொறியாளராக இருந்தேன். நான் அப்பொழுது முதலில் வேறொரு அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே போய் பணியேற்று விட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்தவுடன் அங்கிருந்து அதிகாரி கேட்டார், எப்படி இருக்கிறது புதிய அலுவலகம்? இல்லை, ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, எல்லா இடமும் ஒன்று போல் தான் இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் நடுவர் அவர்களே, ஏறத்தாழ 1000 ஆண்கள் நோயாளிகளாக 1000 ஆண்கள் இருக்கிறார்கள். அதில் பாதிதான் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், வீட்டிலும் நாட்டிலும் மாற்றம் வர வேண்டும் என்று உழைத்து ஆண்தான் அதிகமாக பைத்தியம் பிடித்தவனாக மாறுகிறான் என்பதுதான் உண்மையை தவிர பெண்கள் இல்லை. இது சமூகத்திலே நடக்கிற மாற்றத்திற்கு காரணம். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸியா? அதாவது சமூகத்தில் மட்டுமல்ல, பெண்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்களையே இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் ஆண்கள் தான். உடன்கட்டை ஏறாதே என்று சொன்னவர் ராஜாராம் மோகன் ராய். பாரதிதாசன் சொன்னான, உடன்கட்டை ஏறாமல் சரி விதவைகளாக இருப்போம், விதவைகளை கல்யாணம் பண்ணுன்னா ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கு மாற்றம் உண்டோ? பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று இந்த சமூகத்தை பற்றி கேட்டானே பாரதிதாசன் அல்லவா? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பின் இளைப்பில்லை காணென்று கும்மியடி என்று உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு பாரதி தான் தேவைப்பட்டான். நீங்களே சொன்னீர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பில் பெண்களுக்கென்று தனி இடஒதுக்கீட்டே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஆக உடன்கட்டை ஏறுதலில் தொடங்கி பேருந்தில் ஏறுவதை வர ஆண்கள் தான் செய்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லையா? பெண்கள் கேட்கலாம், மறுக்க முடியுமா? நீங்களும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் சாலையில் என் வாகனத்தில் செல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னை மிஞ்சி வேகமாக சில இருசக்கர வாகனங்கள், யாருன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம், இந்த சாப்பாடு கொண்டு போகிற இளைஞர்கள், விநியோகிக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு நகரத்தில் அதிகமாயிட்டாங்க. அவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சமைப்பது குறைந்து கொண்டே இருக்கிறது என்பது அதுதான் இன்று சமையலில் இவர்கள் செய்திருக்கிற மாற்றம். எங்க பார்த்தாலும் சிவப்பு கலர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பைக்கில் அலையுதுன்னா வீட்டில் பெண்கள் சோறாக்குறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக நான் முதலிலே சொன்ன பட்டியலில் எங்கள் நடுவர் ஒருபோதும் சேரமாட்டார். அவர் எப்பொழுதுமே உணர்வாளராகத்தான் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.